இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹிடன் ஜெம்ஸ் மறைந்துள்ள முத்துக்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில வாழ்ந்த நாட்களிலே தங்களுடைய சீஷர்களுக்கும் அவரை சுற்றியிருந்த அனைத்து ஜனங்களுக்கும் பலவிதமான உவமைகளினாலே அவர் அநேக காரியங்களை விளக்கி வந்தார். அதுல ஒரு பர்டிகுலர் டைம் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதற்கும் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நம்மிடத்துல இருக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை விளக்குவதற்கும் அருமையான ஒரு உவமையை கூறுகிறார். மத்தேயு 22 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. என்னன்னா, ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றார். அவர் என்ன பண்றாரு, ஏற்பாடு பண்ண உடனே, இப்ப நம்ம கார்டு அடிச்ச உடனே கல்யாணத்துக்கு முன்னாலே இவ்வளவு நாளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கார்டு கொடுப்போம்ல, இன்வைட் பண்ணுவோம்ல, அது போல அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சேவகர்களெல்லாம் அனுப்பி தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு ஆட்களை இன்வைட் பண்றாரு. திருமண நாளும் நெருங்கிட்டு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை திருமணமானது எப்படின்னா, ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப விமரிசையா அதை என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. அதுல மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அங்க இருந்து மணவாள என்ன பண்ணுவாரு, பெண்ணுடைய வீட்டிற்கு மகிமையா வருவார். அப்ப என்னை கூட்டி கொண்டு போவதுக்கா. அப்போ எவ்வளவு நாளைக்கு முன்னால இன்விடேஷன் அனுப்பியாச்சு. இப்ப என்ன ஆச்சு, கல்யாணமும் வந்த உடனே அந்த ராஜா என்ன பண்ற, சேவகர்களை அனுப்பி நீங்க போய் என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும், எவ்ரிதிங் சரி கூப்பிடுங்க அப்படின்றார். ஆல்ரெடி they've been invited, சரியா, ஏற்கனவே இன்வைட்டட் ஆனவங்க எல்லாரும் ஒருத்தருமே வரல. ராஜாக்கு கஷ்டமா போயிடுச்சு. இப்ப ஷார்ட் நோட்டீஸ், சரி இப்ப எப்படினாலும் இந்த ஹால் நிறைய, நீங்க போய் என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அடுத்த ஆட்கள் மத்தவங்க எல்லாரையும் நீங்க பார்த்து பர்சனலா பார்த்து இன்னும் கொஞ்சம் சில சேவர்கள் அனுப்பி அவங்கள என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, கண்டுக்கவே இல்லை. சிலர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வயல்களுக்கும், சிலர் தங்களுடைய வேலை நிமித்தமாகவும், சிலர் அவர்களே பிடிச்சு அடிச்சு கொன்னு போட்டு என்ன பண்ணாங்க, போயிட்டாங்களே ஒழிய திருமணத்துக்கு வரல. கொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்க என்ன பண்ண வேண்டிய, இது அவமானப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப என்னாச்சு, ராஜாக்கு பயங்கர கோவம். அவர் என்ன பண்ணாரு, இறங்கி நீ போ, எங்கெங்கெங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. குட் பேட் எல்லாருமே அப்படிப்பட்ட ஆட்களும் இருந்திருப்பாங்களே, எல்லாரையும் கூட்டிட்டு வரார். அந்த இடத்துல என்ன ஆகுது, கல்யாணம் விமரிசி அவர்களெல்லாம் வச்சு அறிந்திருக்கும் போது ராஜாக்கு சந்தோஷம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அவர் முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு கூட்டத்தை கூப்பிட்டாங்க, வரல. அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ்ல சிலரை கூப்பிட்டாங்க, வரல. இப்ப என்ன பண்றாரு, தெரிந்து யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்ப ராஜா என்ன பண்ண, சந்தோஷத்தோட அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர்ல ஒரு மனுஷன் மட்டும் சாதாரணமா ட்ரெஸ் போட்டுட்டு திருமணத்துக்கேற்ற அந்த ஒரு உடை அணியாமல் இருந்திருந்தார். ராஜா அந்த மனுஷனை பார்த்து, நண்பனே, நீ திருமணத்துக்கு வந்திருக்கும் போது அதற்கான உடை எங்கே, இந்த உடையில வந்திருக்கிறேன்னு கேட்கும் போது அவனுக்கு ஸ்பீச்லெஸ். அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தப்ப ராஜா சொன்னாரு, இவனை பிடிச்சு என்ன பண்ணுங்க, தூக்கி இருட்டுல போடுங்க, பாதாளத்துல போடுங்க. இவரு தானே கூப்பிட்டாரு, அவனை ஏன் தூக்கி போடணும், ஒண்ணு புரியல. முதல்ல கல்யாணத்துல இருந்து வருவோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அருமையா இந்த உலகத்துல படைத்த நேரத்துல உங்களையும் என்னையும் அவருடைய சாயலை படைத்திருக்க, அவருடைய சாயல் ரூபத்தை, அவருடைய ரட்சிப்பை இழந்து போன நம்மை திரும்பவுமாய் அவரிடத்தில் சேர்ப்பதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். இதற்கு முன் ஏற்பாடாய் தனக்கென்று அவர் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டார். அந்த ஒரு கூட்ட மக்கள் தான் இஸ்ரவேலர்கள். அவங்க என்ன பண்ணல, அவர் அவ்வளவு எல்லாம் செய்து கூட அவருக்கு இணங்கவே இல்லை. அவர் எந்த நோக்கத்துக்காக அவங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளவும் இல்லை. அவங்க என்ன பண்ணல, அதை குறித்ததான ஒரு கவலைப்படவும் இல்லை. சரி, பின்னால நம்ம நியூ டெஸ்டமென்ட் பீரியட்ல பார்க்கும்போது என்னாச்சு, பின்னே அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து வர்றாரு. அது சேவகர்கள் வர்றாங்கல்ல, சர்வன்ஸ் போய் கூப்பிடுறாங்கல்ல. யாரு சர்வன்ஸா வந்தது,
யோவான் ஸ்நானகன் வந்தாரா? அதுக்கப்புறம் இயேசுவானவர் வந்து பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசினாரா? இயேசுவானவருக்கு பின்னால என்னாச்சு? அவருடைய சீஷர்கள் அநேக காரியங்களை பத்தி ஆதி திருச்சபையில பேசினாங்களா? என்ன பேசியும் என்ன இல்ல, யோவான் ஸ்நானகனையும் கொன்னார்கள், இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள், சீஷர்களை என்ன பண்ணாங்க? மடகடித்தார்கள். அதுவும் போயிடுச்சு. கடைசியில என்ன ஆயிற்று? சொந்த ஜனம் போய் இந்த இடத்துலயும் வந்து இப்ப என்னாச்சு? உலகம் எங்கிலும் அவருடைய சுவிசேஷம் பரவுறதுக்கு அவர் என்ன பண்ணாரு? ஆட்களை எழுப்ப ஆரம்பித்தாரு. அவருடைய ஊழியர்களை நீங்க எல்லா இடத்துல போய் கூப்பிடுங்க அப்படின்னு. ஊழியர்கள் இப்ப எல்லா இடத்துல போய் என்ன பண்றாங்க? ஆண்டவருக்காக ஆட்களை சேர்க்க ஆரம்பித்த நேரத்துல நல்லவர்களும் தான் வருவார்கள், என்ன பண்ணுவாங்க? கெட்டவங்களும் தான் வருவாங்க. அவங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் யாரு? சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்தவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இழந்து போன சாயலை எனக்கு மீட்டு கொடுக்கும்படியாய், நீதியை எனக்கு சம்பாதித்து கொடுக்கும்படியாய், அவர் இந்த உலகத்துல எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் வந்த அந்த காரியத்தை குறிக்கிறது தான் என்னது? சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துல யாரெல்லாம் ஏற்கிறாங்களோ அவங்க எல்லாம், திருமணம் என்றாலே என்னன்னா பிப்ளிக்கல் டேர்ம்ஸ்ல நம்ம பரலோக ராஜ்யத்துல தேவனை எதிர்நோக்கி திருச்சபைகளாக நாம் ஒவ்வொருவரும் அவரை சந்திப்பது, நம்மளை பரமபிதாவோடு சேருவது, இயேசு கிறிஸ்துவானோடு சேருவது. வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன போட்டிருப்பாங்க? அவங்க வந்து நீதியின் சால்வையை அணிந்து கொண்டு பரிசுத்தர்கள் எழும்பினார்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த நீதியின் சால்வை தான் என்னன்னா, யாரெல்லாம் இந்த திருமணம் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துல போறோமோ, யாரெல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்துல போகணுமோ அவங்க எல்லாம் என்ன இருக்கும்? நீதியின் சால்வை ஆகிய உடை நமக்கு இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நாம் என்ன பண்ணுவோம்? பாதாளத்திற்கு விட்டெறியப்படுவோம். அதுதான் இந்த கதை சொல்லுது. என்னாச்சு? இவரை தூக்கி போட்டாங்களே, ஏன்? திருமணத்துக்கு என்று குறிக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ். யூ ஆர் ஸ்பீச்லெஸ். உண்மையிலே அங்க எனக்கு கிடைக்கல ஐயா, எனக்கு வந்து இதுக்கு முடியல ஐயா, ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலையே, ஏன் சொல்லல? தட் மீன்ஸ் இன் யூ, அவனுக்கு தெரியும் இந்த திருமணத்துக்கு இப்படி ஒரு உடையில தான் நான் போயிருக்கணும், இருந்தால்தான் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவேன்னு. ஆனா அசால்ட் அப்படி வந்த உடனே யூ கேனாட் அப்படின்றத ரொம்ப திட்டமா அந்த ராஜா சொல்லிடுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் கூடிய பரம பிதாவானவர் உங்களுக்காக எனக்காக ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பி நான் இருக்க வேண்டிய இடத்துல அவரை கொடுத்து எனக்குரிய மனமாற்றத்தை அவர் மூலமாய் கொடுத்து எனக்கு நீதியின் உடையை அணிந்திருக்கிறார். இந்த நீதியின் உடை நீங்க செய்யற நான் செய்யற நல்காரியங்களால அல்ல, நான் செய்யற தானம் தர்மம் ஊழியம், நான் செய்யற சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, வேற என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நான் செய்யற நல்ல நல்ல காரியங்கள் அக்கம் பக்கத்துல, அதெல்லாம் கிடையாது. பூரண கிருபையா கொடுக்கப்பட்டிருக்க இந்த நீதியின் உடைதான். சோ இன்னைக்கு நம்மள எல்லாரையும் ஆண்டவர் சொந்த ஜனங்களெல்லாம் கூட விட்டு இருந்தாலும் உங்களையும் என்னையும் அவருடைய பரம திருமணத்துக்கு நம்மளை அழைக்கும் போது, இயேசுவானவரை சந்திக்க நாம் போகும் பொழுது நாம் அந்த நீதியின் உடை அணைந்தவர்களா இருக்கணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இல்ல கட்டி நமக்கும் இதே கதி தான். இன்னைக்கு சொந்தமாய் ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார், ஆனா அதையும் விட்டுட்டு அடுத்த ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார், அதையும் விட்டுட்டு உலகமெங்கிலும் நல்லோர் தீயோர் எல்லாரையும் கொண்டு சுவிசேஷத்தை தொட்டி இவங்களை எடுத்து என்ன பண்ணாரு? அந்த சொந்த கூட்டத்தோட சேர்த்திருக்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆதியிலே அவர் தெரிந்து கொண்ட சொந்த ஜனத்தோடு இயேசு கிறிஸ்துவினாலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா நாமும் சொந்த ஜனமாயிருக்கிறோம். இன்னைக்கு நீதியின் உடை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம திருமணத்துக்கு போறோம்னு சொன்னா ஆட்டுக்குட்டியானவரை சந்திக்க போகிற மனவாட்டியாய் நாம் போகும் பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற நீதியின் உடை அணிந்து போவோமா? நீதியின் உடை என்னது? நீதியான காரியங்களை என்னுடைய அனுதின வாழ்க்கையில, என் பேச்சில, என் குடும்பத்துல, என் சமுதாயத்துல, என் திருச்சபையில, நான் வேலை பார்க்கும் ஸ்தலத்துல, அனுதின வாழ்க்கையில நீதியின் செயல்களை செய்கிறவனாய் நான் இதை சொல்லுகிற நான் ரொம்ப யோகியம் கிடையாது. எனக்கும் அநேக குற்றங்கள் உண்டு. பட் டெய்லி 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 we have to define ourselves. அப்படியே ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பரம தகப்பனே,
என்னை தாழ்த்தி உங்களுடைய கருத்துல ஒப்படைக்கிறோம். நாங்கள் யாரையா? ஒன்றும் இல்லாதவர்கள் அப்பா. அப்பா, எங்களுக்கு உங்களுடைய பரம அழைப்பின்படி இந்த பெரிய திட்டத்துல எங்களை சேர்த்திரே. உங்களுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்ட நீதியின் உடைய எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உங்களுடைய திருமணத்துல நாங்கள் கலந்து கொள்ளுகிற போது கத்தாவே, நீதி உள்ளவர்களா, நீதியின் செய்கைகளை செய்து நீதியின் உடைய அணைந்தவர்களாய், உங்களுடைய ரட்சிப்பை கத்தாவை நாங்கள் காப்பாற்றினவர்களாய் உங்களுடைய பாதத்தண்டில வந்து நிற்க எங்கள் கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமேன். நன்றி.